திருவார்த்தையானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளையிலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். 2017 ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு திருச்சபை சரித்திரத்திலே மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டு. ஏனென்றால் இந்த ஆண்டில் புராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் அல்லது திருச்சபை சீர்திருத்தம் தோன்றி 500 ஆண்டுகள் நிறைவேறுகின்றன. This year 2017 is the 500th anniversary of the Great Protestant Reformation. 1517 ஆண்டு, அதாவது 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக அக்டோபர் மாதம் 31 நாள் மார்ட்டின் லூத்தர் என்ற ரோமன் கத்தோலிக்க பாதிரி தனக்கு திருவசனத்திலிருந்து கிடைத்த வெளிச்சத்தின் மூலமாக 95 தீசிஸ் அல்லது நியாயங்கள் அல்லது விவாதங்களை ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் துருபதேசங்களுக்கு எதிராக ஜெர்மனியில் உள்ள விட்டன்பர்க் என்ற நகரில் உள்ள ஆல் செயின்ட்ஸ் சகல பரிசுத்தவான்கள் பேராலயம் ஆல் செயின்ட்ஸ் கத்தீட்ரலுடைய கதவுகளிலே ஆணி அறைந்த நாள். இது திருச்சபையிலே மறக்க முடியாத ஒரு நாள். இந்திய சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் 1984 ஆண்டு அக்டோபர் 31 அதாவது 33 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்திரா காந்தி அம்மையார் அவர் கொலை செய்யப்பட்டார். இந்தியாவிலே அக்டோபர் 31 அவ்விதமாக நினைவு கூறுவார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் அக்டோபர் 31 திருச்சபையின் சீர்திருத்த நாளாக நாம் நினைக்க வேண்டும். இந்த சீர்திருத்தம் அல்லது இந்த ரெஃபர்மேஷன் இதை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வந்து நிற்கிறேன். வாட் இஸ் ரெஃபர்மேஷன்? சீர்திருத்தம் என்றால் என்ன? ரெஃபர்மேஷன் இஸ் டு பிரிங் பேக் த சர்ச் ஃப்ரம் வேர் இட் இஸ் டு வேர் இட் ஷுட் பி. திருச்சபையை அது இருக்கிற இடத்திலிருந்து அது இருக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வருவதுதான் சீர்திருத்தம். ஏனென்றால் the church that is not the church that was. இன்று இருக்கிற சபை அன்றிருந்த சபை போலல்ல. The church that is not the church that should be. இன்று இருக்கும் சபை இருக்க வேண்டிய பிரகாரமான சபையும் இல்லை. எனவேதான் சீர்திருத்தம். சீர்திருத்தம் என்பது எங்கிருந்து வருகிறது என்றால் சீர்கேடு அடைந்திருக்கிற நிலையிலிருந்து சீர்திருத்தம். சீர்கேடு சீர்திருத்தம் அல்லது பின்மாற்றம், அதிலிருந்து மறுமலர்ச்சி, அதாவது ஆதி நிலை ஏகுதல், கோயிங் பேக் டு தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட், குளிர்ந்த நிலையிலிருந்து ஆவியின் அனலுக்குள் திரும்பி வருதல். ரெஃபர்மேஷன் என்பது மார்ட்டின் லூத்தர் மூலமாக மட்டும் வந்ததில்லை. நெடுகவே பழைய ஏற்பாட்டை நீங்கள் படிக்கும் பொழுது அநேக சீர்திருத்த சரிதைகளை நாம் பார்க்கலாம். குறிப்பாக தேவ மக்கள் அடிமைத்தனத்திலும் சத்ருவினுடைய கரத்திலும் நெருக்கப்படுகையில் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்பு பண்ணினார். When God's people cried unto him in anguish and pain and agony, God raised for them reformers, or God raised for them judges. ஆனால் அந்த நியாயாதிபதி மரித்த உடனேயே அடுத்த தலைமுறை வருவதற்கு முன்பதாக மறுபடியும் அவர்கள் அந்நிய தேவர்கள் முன்னால் போய்விடுவார்கள். பிறகு அவர்கள் மறுபடியும் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். இப்படி மாறி மாறி நடந்து கொண்டே இருந்தது. அதை தொடர்ந்து ஆண்டவர் ராஜாக்களை எழுப்பினார். இந்த ராஜாக்களை எழுப்பி அவர்கள் மூலமாக சீர்திருத்தம் செய்தார். குறிப்பாக எசேக்கியா ராஜா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் 25 வயதாக இருக்கும் பொழுது அவர் மன்னனானார். அவர் செய்த ஒரு முக்கியமான காரியம், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம், மோசே வனாந்தரத்திலே வெண்கல சர்ப்பம் என்று ஒன்றை ஆண்டவருடைய ஆலோசனை படித்தான் செய்து உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் அவர் செய்த ஒரே ஒரு தவறு, அதை தூக்கி கடலில் எரிந்திருக்கணும். அதனுடைய வேலை முடிந்தவுடனே கடலில் எரிந்திருக்க வேண்டும். அவர் இப்படி எரியாமல் அதை வைத்திருந்தார். எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் இதை பார்த்துதானே மக்கள் சுகமடைந்தார்கள் என்று அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். They made it an idol. They idolized that brazen serpent. எனவே இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார்?
அதை சுக்கு நூறாக அவர் நொறுக்கினார். He broke it என்று சொல்லவில்லை பைபிளில், he broke it into pieces என்று இருக்கிறது. அடுத்து இன்னொரு ராஜா மூலமாக ஆண்டவர் சீர்திருத்தம் கொண்டு வந்தார். அவருடைய பெயர் யோசியா. அவர் 8 வயதாக இருக்கும் போதே ராஜ்யபாரத்திற்கு வந்தார். எப்படி 8 வயது வாலிபன் ஒரு அரசனாக முடியும் என்று அது விந்தையிலும் விந்தையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவர் வந்தவுடன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார், தேவாலயத்தை பழுது பார்த்தார். தேவாலயத்தை பழுது பார்த்து சுத்தம் பண்ணும் பொழுது திடீர் என்று சொல்லி ஒரு ஆசாரியன் அங்கே வந்து நின்று என்ன சொல்கிறான் என்றால், தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய புத்தகத்தை கண்டுபிடித்தோம் என்று அவன் குதூகலமாக சொன்னான். அவன் குதூகலமாக சொன்னான், ஆனால் அதுதான் மிகவும் சோகமான ஒரு காரியம். ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திலேயே அப்படியானால் தேவனுடைய புத்தகம் தொலைந்திருந்தது. Just imagine. They found என்று இருக்கிறது. They found the book of the Lord in the house of God. அப்போ if they found the book of the Lord in the house of God, that means the book of God was lost not on the streets or in the supermarket, but the book of God was lost right inside the house of God. இன்றைக்கும் இது நிலைமை அதுதான். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே வேத புத்தகம் கிடையாது, மற்ற எல்லாம் உண்டு, பிரசங்கங்கள் உண்டு. ஆனால் சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ் சொல்றது போல இன்றைக்கு ஸ்கிரிப்சர் ஃப்ரீ சர்மன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்படிப்பட்ட நிலைமை இன்று நிறைந்திருக்கிறது. வேத புத்தகம் இன்றைக்கு திருச்சபையிலேயே தொலைந்திருக்கிறது. அதற்கு அடுத்து ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். முதலிலே ஜட்ஜஸ், பிறகு கிங்ஸ், பிறகு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். இந்த தீர்க்கதரிசிகளை பார்த்தால் எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ரிப்பென்ட், மனம் திரும்புங்கள். ரிட்டர்ன், திரும்பி வாருங்கள். ரிஃபார்ம், சீர்படுத்துங்கள். இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவர்களுடைய செய்திகளிலே ஒலித்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு ஆண்டவர் சில ரிஃபார்மர்ஸையே எழுப்பினார், சீர்திருத்தவாதிகளை எழுப்பினார். அவர்கள் யார்? எஸ்ரா, நெகமியா. அவர்கள் எழும்பி சீர்கெட்ட நிலையில் இருந்த தேவ மக்களுடைய நிலையை மாற்றி ஆதி நிலைக்கு கொண்டு வந்தார்கள். இன்னும் கூட இதே சீர்திருத்தத்தை எதிர்பார்க்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை வாசிக்க ஏசாயா புத்தகம் 58ஆம் அத்தியாயத்திற்கு திருப்புங்கள். வசனங்களை எல்லாம் நானே வசதியாக உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய், ஆதி நிலைக்கு நீ ஏகுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இது எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்திலே அடிக்கோடிட்டு, ஆண்டவரே இந்த பணியிலே நீர் என்னை பயன்படுத்தும். சீர்திருத்துகிறவன், சரிப்படுத்துகிறவன், பாதைகளை திருத்துகிறவன், திறப்பானதை அடைக்கிறவன், பூர்வ காலம் முதல் இருந்த நிலைக்கு தேவ மக்களையும் தேவனுடைய சபையையும் கொண்டு வருகிறவன், என்னுடைய வாழ்க்கையை ஆதி அன்புக்கு திருப்புகிறவன் என்று சொல்லி இந்த வாக்கை நீங்கள் அடிக்கடி நினைவுபடுத்தி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை வருந்தி கேட்டு இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கோடிடும்படி நான் சொல்லுகிறேன். இவையெல்லாம் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே செய்து கொண்டு வந்தாலும் தேவ மக்கள் நடுவிலே பின்மாற்றம் மறுபடி நடந்து கொண்டேதான் இருந்தது. எனவேதான் திடீரென்று ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அவன் ஒரு சத்தமாக வனாந்தரத்திலே வந்தான். அவன் பெயர் யோவான் ஸ்நானன். அவன் யோர்தான் நதியிலே மனம் திரும்புங்கள் என்று சொல்லி தன்னுடைய செய்தியை மிக தெளிவாக பிரசங்கித்து மனம் திரும்பி வந்த மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் பரிசேயரும் சதுசேயரும் தன்னிடத்தில் வருகிறதை அவன் கண்டபோது, ஆனால் மக்கள் வந்து பாவங்களை அறிக்கையிட்டார்கள், அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தான். ஆனால் பரிசேயர் போன்ற மார்க்க தலைவர்கள் அவனிடம் வரும்பொழுது அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளை என்று அழைத்தான். மக்களை பார்த்து அவன் அப்படி அழைக்கவில்லை. மக்களுக்கு ஒழுங்காக அவங்க வந்தாங்க, பாவத்தை அறிக்கை பண்ணாங்க, திருமுழுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தோடு போனாங்க. ஆனால் அந்த பரிசேயர், இவர்கள் விரியன் பாம்பு குட்டிகள், இவர்கள் திருமுழுக்கு பெற வந்தது பாவத்தில் இருந்து மனம் திரும்ப அல்ல, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள. மனம் திரும்புதலிலே பலவிதமான நோக்கங்கள் உண்டு. எப்படியாவது நரகத்திற்கு தப்ப வேண்டும் என்று மனம் திரும்புபவர்கள் சிலர் உண்டு.
நம்முடைய வழிகளை தேவனுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக பிரியமானதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலும் உண்டு. ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள், நரகம் வரப்போகிறது என்று சொல்லவில்லை. மனம் திரும்புகள், பரலோக சமீபத்தில் இருக்கிறது. அதிலே கூட ஒரு நெகட்டிவ் இருக்கிறது, தவறான ஒரு எதிர்மறையான ஒரு அணுகுமுறை கூட அதில் நாம் இருக்கக்கூடாது. ஸோ அவர்கள் எப்படியாவது வரப்போகிற கோபத்துக்கு தப்ப வேண்டும், முழுகிக்கொள்வோம் என்று சொல்லி வந்தார்கள். அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார். பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து அப்பப்பா சுவிசேஷங்களை வாசித்து பார்த்தால் அந்த நாள் மார்க்க தலைவர்கள் மீது சாடினார். வாருங்கள், சில அத்தியாயங்களிலே, குறிப்பாக மத்தேயு 23ஆம் அத்தியாயத்திலே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, பரிசேயரே, வேதபாரகரே, மாயக்காரரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி எத்தனை முறை ஐயோக்களை அள்ளி வீசினார் என்று பாருங்கள். இதையெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நாளின் மார்க்க தலைவருடைய பின்மாற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காக. இயேசுவுக்கு அடுத்த அப்போஸ்தலர்கள் வருகிறார்கள். அதிலே பவுல் அப்போஸ்தலன் முக்கியமானவர். அவர் எபேசு சபையினுடைய மூப்பர்களை வரவழைத்து பிரிவரை கூறும்போது என்ன சொல்லுகிறார்? நான் சென்ற பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வரும். பாருங்க, நெடுகவே அந்த சீர்திருத்தத்துக்கு ஒரு தேவை இருந்து கொண்டே வந்திருக்கிறது. அப்படியானால் அப்போஸ்தலர் காலத்துக்கு பிறகு கொடிய ஓநாய்கள் ஏராளம் வந்தன. அதைத்தான் பேதுருவும் சொன்னார், அவைகள் நாய்கள், அவைகள் பன்றிகள். நீங்கள் 2ஆம் நிருபம், பேதுருவின் நிருபத்தை வாசித்து பார்த்தால் அவர் திட்டுகிற வார்த்தைகளுக்கு அளவே கிடையாது. பன்றி என்று சொல்லுவார், நாய் என்று சொல்லுவார், தண்ணீர் இல்லாத கிணறு என்று சொல்லுவார், மழை இல்லாத மேகங்கள் என்று சொல்லுவார். அவர் தன்னுடைய வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போகிறார் இவ்விதமான துருவேதசக்காரரை குறித்து. இவையெல்லாம் முடியும் பொழுது திருச்சபையினுடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறது. திருச்சபை சரித்திரம் ஆரம்பித்த உடனே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த இத்தனை 1000 ஆண்டுகளை நாம் 8 பிரிவாக பிரிக்கலாம். நான் இன்று சொல்லுகிற சில தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் எழுதி கொள்ள முடியாது, பரவாயில்லை. அவையெல்லாம் இப்பொழுது இங்கே ஒளிப்பதிவு செய்யப்படுவதால் நீங்கள் அதை பின்னாலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் நன்றாக கவனியுங்கள், ஏனென்றால் உங்கள் மனதிலே இதில் ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். நன்றாக அதை பாருங்கள். அந்த நாளிலே அப்போஸ்தலர் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கிற காலத்தை 8 காலங்களாக பிரிக்கலாம். நான் இப்பொழுது உங்களுக்கு செய்வது ஒரு அடித்தளம் போட்டு கொண்டிருக்கிறேன். பிறகு நான் சீக்கிரத்திலே மேற்கட்டிடத்திற்கு நான் வருவேன். முதலாவது அப்போஸ்தல சபை. இது கிறிஸ்துவுக்கு பின் 30 கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ளது. AD 30 to AD 100, that is the apostolic church. அடுத்தது AD 100 to AD 313, கிறிஸ்துவுக்கு பின் 100 முதல் கிறிஸ்துவுக்கு பின் 313 வரை the persecuted church, துன்புறுத்தப்பட்ட சபை. இந்த துன்புறுத்தப்பட்ட சபையினுடைய முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்றால், 312ஆம் ஆண்டு, கிறிஸ்துவுக்கு பின் 312ஆம் ஆண்டு, கான்ஸ்டன்டைன் என்கிற மன்னன் கிறிஸ்தவனானார். மனம் திரும்பவில்லை, ஆனால் கிறிஸ்தவரானார். It was a conversion without a personal salvation experience. அதாவது மனமாற்றம் இல்லாத ஒரு மதமாற்றம். அது அந்த மன்னன் அவ்விதமாக மாறினார். மன்னன் அப்படி மாறின உடனே நாடு முழுவதும் அந்த நாட்டிற்கே அதிகாரபூர்வமான அரசியல் மார்க்கமாக கிறிஸ்தவம் மாறினது. அப்படி கிறிஸ்தவம் மாறின உடனே it became fashionable to become Christians and it became advantageous to become Christians. கிறிஸ்தவர்கள் ஆவது ஒரு சாதகமான ஒரு காரியம், கிறிஸ்தவர்கள் ஆகிறது ஒரு நாகரிகமான ஒரு காரியம். எனவே ஆயிரக்கணக்கில் மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். 4% இருந்த கிறிஸ்தவர்கள் ஒரு சில ஆண்டுகளிலே 80% மாறினார்கள். நன்றாக கவனியுங்கள். 4% இருந்த கிறிஸ்தவர்கள் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவன் ஆனவுடனே, கிறிஸ்தவமானது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரபூர்வமான மார்க்கமாக அறிவிக்கப்பட்டவுடன் 4% it swelled up to 80%, 80% ஆயிற்று. இதை ஒரு தேவனுடைய மனிதன் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? நோவா காலத்திற்கு அடுத்த பெரிய அழிவு இதுதான் திருச்சபைக்கு என்று சொல்லுகிறார். நம்ம நினைப்போம், ஐயோ 4% 80% ஆயிட்டாங்களே நினைப்போம். ஆனால் ஒரு தேவ மனிதன் என்ன சொல்கிறார் என்றால், நோவா காலத்துக்கு பிறகு வந்த பேரழிவு இதுதான்.
உங்களுக்கு இதை இன்னும் விளங்கி வைக்க வேண்டுமானால் நான் சொல்கிறேன். மகாத்மா காந்தி நம்முடைய தேச தந்தை. அவர் கிறிஸ்தவராக கிட்டத்தட்ட நெருங்கி வந்து விட்டார் என்றுதான் அருமையான தேவபக்தன் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார். அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். Gandhi was almost a Christian. He literally memorized the Sermon on the Mount. மலைப்பிரசங்கத்தை கிட்டத்தட்ட அவர் மனனம் பண்ணி இருந்தார். அவர் கிறிஸ்தவர் ஆகலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு வந்தார். அவர் கிறிஸ்தவர் ஆகவில்லை. அவர் கிறிஸ்தவர் ஆகவில்லை என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. அவர் கிறிஸ்தவர் ஆகியிருந்தால், அதே போல அம்பேத்கர் கிறிஸ்தவத்தை தழுவ வேண்டும் என்று வெகுவாக யோசித்துக் கொண்டிருந்தார். ஏனால் கிறிஸ்தவத்தின் போதனைகள் அவரை அதிகமாக கவர்ந்தன. எப்படியாவது கிறிஸ்தவர் ஆக வேண்டும் என்று நினைத்த அவர் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற இன வேறுபாடு, ஜாதி வித்தியாசம் இதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் அவர் இந்த பக்கம் திரும்பாமல் அந்த பக்கம் திரும்பி புத்த மதத்தை தழுவினார். அது அம்பேத்கர் செய்தது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மகாத்மா காந்தியும் டாக்டர் பாபு சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் கிறிஸ்தவர்கள் ஆகியிருந்தால் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை இன்று இருப்பது போல் 4 என்று இருக்காது, 80ஆக மாறி இருக்கும். அதுதான் இந்தியாவிற்கு நடந்த பெரிய அழிவாக இருந்திருக்கும். திருச்சபையிலே ஈசாக்குகளை விட இஸ்மவேலர் அதிகமாக இருந்திருப்பார்கள். 2 பேருக்கும் தகப்பன் ஆபிரகாம் என்று தான் சொல்லுவார்கள். 2 பேரும் விருத்தசேதனம் பெற்றுக்கொண்டோம் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் ஈசாக்கு தான், இஸ்மவேல் தான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். பாருங்க, சபை சரித்திரம் எப்படி வளர்ந்து வந்து கொண்டே இருந்தது என்று பாருங்க. அதை அடுத்து 3வது இம்பீரியல் சர்ச், அதாவது ராஜாங்க திருச்சபை. அது AD 313 முதல் AD 476 வரை. இந்த காலத்தில் தான் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் ஒன்று நாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், அப்பாசல்ஸ் கிரீட், அந்த காலத்தில் தான் எழப்பட்டது. இன்னும் சில திருச்சபைகளிலே அப்போஸ்தல பிரமாணம் சொல்ல மாட்டார்கள், அத்தனேஷியஸ் அல்லது நைசீன் கிரீட் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய நிசைநேயருடைய விசுவாச பிரமாணம் என்று சொல்லுவார்கள். அந்த பிரமாணமும் இந்த காலத்தில் தான் எழுதப்பட்டது. அதை அடுத்து 476 முதல் 1517 வரைக்கும் மத்திய கால திருச்சபை, மெடிவியல் சர்ச். இந்த திருச்சபையின் முடிவில் தான் திருச்சபையானது தனது இருண்ட காலத்திற்குள் நுழைந்தது. The church entered its dark ages in AD 476. The dark agesங்கிற வார்த்தை வந்து நீங்க ஹிஸ்டரி புக்கை எடுத்து வாசித்தீங்கன்னா தான், அந்த ஹிஸ்டரி புக்கை வாசிக்கும் போது பக்கத்துக்கு பக்கம் நாம் அழுது கண்ணீரை நாம் சிந்துவோம், பக்கங்களை நாம் நனைத்து விடுவோம். எப்படி ஆண்டவர் மகிமையாக நியமித்த ஒரு திருச்சபை நாளாவட்டத்திலே இருண்ட காலத்திற்குள் நுழைந்து, திருவசனம் இல்லாமல், கிருபையின் உபதேசங்கள் இல்லாமல், ஆரோக்கிய உபதேசம் இல்லாமல், வெறுமனே விக்கிரகாரான நிறைந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க மார்க்கமாக மாறியது. அதை தொடர்ந்துதான் ரிஃபர்மேஷன் சர்ச் வந்தது. அதை நாம் சீர்திருத்த கால சபை என்று சொல்லலாம். அது 1517 முதல் 1648 வரை, AD 1517 to 1648. அதுதான் அந்த 31ஆம் நாள் என்று சொன்னனே, அக்டோபர். மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய 95 நியாயங்களை எழுதி வால் போஸ்டர் அடித்து எங்கேயோ போய் ஒட்டவில்லை, அடிக்க வேண்டியதை அடிக்க வேண்டிய இடத்தில் அடிக்க வேண்டும். எனவே அவர் அந்த 95 தீசிஸை எங்கே அடித்தார் தெரியுமா? ஆலய கதவில் போய் அடித்தார். துணிச்சல். இதுதான் பரிசுத்த துணிச்சல். இதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினுடைய வல்லமை. துணிச்சல். அந்த நாட்களில் எல்லாம் போப்புக்கு எதிராக நிற்க வேண்டுமானால் சாதாரண தைரியம் போதாது, சிங்கம் போல் நிற்க வேண்டும். ஏனென்றால் போப்பு ஒரு அரசன் போல தலை வாங்கப்படும். ஆனால் அவர் தைரியமாக 95 நியமங்களை அவர் எழுதி ஆலய கதவிலேயே போய் அவர் ஆணி அறைந்தார். நமக்கு முன்னால் இப்படிப்பட்ட சில மக்களுடைய தைரியம்தான் நம்மை இன்று இருக்கிற இடத்திலே வைத்திருக்கிறது. அதை அடுத்து 1789 முதல் 1970 வரை, இல்ல அதற்கு முன்னால் 1648 முதல் 1780 வரை
சிந்தனை கால திருச்சபை, தி என்லைட்டன்மென்ட் சர்ச். அதிலே வந்த நபர்களை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜான் வெஸ்லி, அடிக்கடி சொல்லுவோம், ஜான் வெஸ்லி கர்த்தர் அந்த காலத்தில் எழுப்பினார். அதே மாதிரி ஜார்ஜ் விட்ஃபீல்ட், அவர் தான் வெளிப்பிரசங்க வேந்தர், பிரின்ஸ் ஆஃப் ஓபன் ஏர் பிரீச்சர்ஸ். அடுத்து ஜோனதான் எட்வர்ட்ஸ், ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் தியாலஜிக்கல் மைண்ட்ஸ் இன் தி இவாஞ்சலிக்கல் வேர்ல்ட். ஜோனதான் எட்வர்ட்ஸ் புத்தகங்கள்லாம் படிச்சா ஒரு நேரம் வாசித்தா புரியாது, 2 நேரம் வாசிக்கணும். அவ்வளவு ஒரு பிரில்லியன்ட் மேன். ஹி கேவ் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் எக்ஸ்போசிஷன் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பிறகு ஜார்ஜ் ஃபாக்ஸ் என்கிற ஜெபிக்கும் ஒரு தேவ மனிதன். அதை அடுத்து 1789 முதல் 1970 வரை அதை நாம் மாடர்ன் சர்ச் என்று சொல்லுவோம், நவீன கால திருச்சபை. அந்த நவீன கால திருச்சபையிலே தேவன் எழுப்பிய சில நபர்களை சொல்லுகிறேன், உங்களுக்கு அழகான ஒரு நினைவு வரும். C.H. ஸ்பர்ஜன், பிரசங்கிகளின் வேந்தன், பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ். D.L. மூடி, அருமையான ஒரு தேவ மனிதர். பில்லி கிரஹாம், அவரெல்லாம் அந்த பீரியட் தான். பில்லி கிரஹாம், இப்பொழுது பில்லி கிரஹாமுக்கு வயது 98. அதிக சுகவீனமாக தான் என்ன செய்கிறேன் என்பது தெரியாமல் அவரை ஒரு பக்குவமாக அவருடைய குடும்பத்தார் வைத்திருக்கிறார்கள். 98. அவர் எப்படியாவது 100 வயது அடைந்து விட வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை நம்முடைய தலைமுறையில் பெற்றிருப்பது நம்ம எல்லாரும் கிடைத்த பெரிய பாக்கியம், ஒரு பெரிய சிலாக்கியம். இந்த காலத்தில் தான் இந்த வெல்ஷ் ரிவைவல் 1904ஆம் ஆண்டு வேல்ஸ் நாட்டிலே ஒரு எழுப்புதல் நடந்ததே, பெண்டிகாஸ்டல் ரிவைவல் என்று சொல்லுவோம். அந்த எழுப்புதல் இந்த காரியத்தில் நடந்தது. அதை அடுத்து 1970 முதல் இன்று வரை அந்த திருச்சபைக்கு பெயர் என்ன தெரியுமா? இன்றைய திருச்சபை. அது எப்படி இருக்கிறது தெரியுமா? உங்களுக்கு தெரியும், அது இன்றைய திருச்சபை. சோ இப்படி 8 விதமான 8 வகையான 8 பிரிவாக நாம் பிரிக்கிறோம். இவ்விதமாக நாம் இந்த ரிஃபர்மேஷனை குறித்து நாம் பேசும் பொழுது கர்த்தர் சில நபர்களை எழுப்பினார், பலரை எழுப்பினார். சிலரை நாம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஒன்று ஜான் ஹஸ் என்கிற ஒரு தேவ மனிதன். அவர் தான் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஆஃப் ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மர்ஸ். அவர் சுவிசேஷத்தினுடைய தூய்மைக்காய் தைரியமாய் நின்றபடியால் தீக்கிரையாக்கப்பட்டார். He was burnt alive, உயிரோடு அவர் எரிக்கப்பட்டார். அடுத்தது மார்ட்டின் லூத்தர் எழுப்பினார். அவரை குறித்து நம்ம நன்றாக தெரியும். அவரிடத்தில் எவ்வளவோ பேசி பார்த்தார்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, இல்ல போப் இதை சொல்றாரு இல்லையா, நீங்க இதை கொஞ்சம் கேளுங்க, போப்பு தானே நமக்கு தலைவர், அவர் சொல்லும் போது பிஷப்புக்கெல்லாம் மேல போப்புன்னா அவர் சொல்றாருல, கொஞ்சம் கேட்டுக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன முடியவே முடியாதுங்க, நான் ரோம நிருபத்தை வாசித்துட்டேன், ரோம நிருபத்தை வாசித்த பிறகு திருச்சபையில செய்யறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இப்போ உன் தலை போயிரும் சொன்னாரு. அவர் சொல்றாரு, இந்த ஊர்ல உள்ள வீடுகள் எல்லா கூரைகளிலும், அன்னைக்கெல்லாம் கூரைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஓடு தான் போட்டிருந்தாங்க, டைல்ஸ். இந்த ஓடுகள் எல்லாம் பிசாசாய் மாறினாலும் here I stand. இது மார்ட்டின் லூத்தருடைய வார்த்தைகள், இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. அடிக்கடி நான் இந்த வார்த்தைகளை நான் என்னுடைய ஜெப அறையிலே நான் சொல்லிக் கொள்வேன். Here I stand. இதோ நான் நிற்கிறேன், நான் இங்குதான் நிற்பேன். I cannot do any other. நான் வேறு எதுவும் செய்ய முடியாது. God help me. இந்த 3 வரிகளை சொன்னார். Here I stand. I cannot do any other. சொன்னார். எது ப்ராப்ளமா மைக்ல? இல்லையா? இல்லையா? இட்ஸ் ஓகே. என்று அவர் தைரியமாக, அவ்வளவு துணிச்சலாக அவர் சொன்னார். அடுத்து ஒரு தேவ மனிதன் எழுப்பினார். அவர் பெயர் வில்லியம் டிண்டேல். பழைய ஏற்பாட்டு பாதி பகுதியும் முழு புதிய ஏற்பாட்டையும் இவர்தான் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தார். அது வரைக்கும் பைபிள் வந்து ஆங்கிலத்தில் கிடையாது, லத்தீன் மொழியில உண்டு. எப்படி சமஸ்கிருதம் வந்து பிராமண புரோகிதருக்கு மட்டும்தான் புரியும், மக்களுக்கு புரியாதோ, அதே விதமாக லத்தீன் மொழியிலே வேதம் இருந்தது. சாதாரண மக்களுக்கு அது புரியக்கூடாது என்று சொல்லி, மொழிபெயர்க்க கூடாது என்று சொல்லி அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அப்பொழுது வில்லியம் டிண்டேல் தைரியமாக வேதத்தை ஆங்கிலத்திலே அவர் மொழிபெயர்த்தார். அநேகர் ஆங்கில வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் நாம் மிகவும் பிரியமாக தொன்று தொட்டு நாம் உபயோகித்து வருகிற வேதாகம் என்ன தெரியுமா? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற அந்த முக்கியமான வேதத்தை இந்த டிண்டேல் டிரான்ஸ்லேஷனை வைத்துதான் அவர்கள் செய்தார்கள்.
கடைசியிலே அவரை தீக்கிரையாக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு முன்பாக கட்டைகள் எல்லாம் அடுக்கப்பட்டன. தீக்கிரையாக கொண்டு செல்லுகிறார். செல்லுகிற வழியிலே கேட்கிறார்கள், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? பொதுவாக கொலை செய்ய போவதற்கு முன்பதாக, மரண தண்டனை விதிப்பதற்கு முன்பதாக இப்படி சில வார்த்தைகளை கேட்பார்கள். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? அப்போ இவர் சொல்றார், நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ண விரும்புறேன்னாரு. சரி, அப்ப ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அப்ப அந்த தன்னுடைய தீ அங்க தீ எரிஞ்சிட்டு இருக்கு. அது பக்கத்துல முழங்கால் போட்டு வில்லியம் டிண்டேல் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? லார்ட், ஓபன் தி ஐஸ் ஆஃப் தி கிங் ஆஃப் இங்கிலாந்து என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இங்கிலாந்து நாட்டு மன்னனுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபம் பண்ணார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு சில ஆண்டுகளிலே இங்கிலாந்து நாட்டு அரசன் ஒரு ஆர்டர் கொடுத்தார். அந்த ஆர்டர் படி வந்த பைபிளுக்கு பேர் தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அவர் நன்றாக நீங்கள் நம்முடைய அச்சகத்திலே இந்த ராயல் பிரிண்டிங் பிரஸ்ஸிலே அடிங்க. அதனால தான் பிரிண்டட் பை ஆர்டர்னு சொல்லி இருக்கும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள்ல ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பை தி ஆர்டர் ஆஃப் கிங் அப்படின்னு கிங் ஜேம்ஸ் இருக்கும். அது அந்த மனிதன் தீக்கிரையாக்கப்படுவதற்கு முன்பதாக ஜெபித்த ஜெபத்தினுடைய பலன். அதற்கு பிறகு தாமஸ் கிரான்மர் என்கிற ஒரு தெய்வ மனிதன் வந்தார். இவர் தான் இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில், சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு புஸ்தகம் வச்சிருப்போம் இல்லையா, பொது ஜெப புஸ்தகம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? காமன் புக் ஆஃப் பிரேயர். அந்த புக் எழுதினது இவர் தான். பிறகு ஜான் கால்வின் என்ற ஒரு தெய்வ மனிதன் வந்தார். இப்படி அநேகர் வந்து கொண்டே இருந்தார்கள். இவர்கள் எல்லாருடைய உபதேசங்களையும் சேர்த்து நாம் சீர்திருத்த கால உபதேசம் என்று சொல்லலாம். அந்த சீர்திருத்த காலத்தினுடைய சாராம்சம் சாறு. அந்த சாறை புழிந்துதான் இன்றைக்கு காலையிலே உங்கள் கைகளிலே இந்த புக் மார்க் ரிபன் தரப்பட்டது. எல்லாரும் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. கிடைக்காதவங்க முடிஞ்ச பிறகு வாங்கிக்கோங்க. இதுல ஒரு புக் மார்க் ரிபன். இது இதற்காகவே நாங்கள் இந்த ஆண்டிற்கென்றே நான் தயாரித்தேன். பொதுவாக நம்ம புக் மார்க் கார்டு போட்டா ஏகப்பட்ட கார்டு வருது, பைபிள்ல வச்சு வச்சு பைபிள் ரொம்ப மொத்தையாயிருது. ஸோ அதே அந்த கார்டுகளை என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா ரிபன் போட்டா நீங்க வெளியதுக்கு போட மாட்டீங்கிற ஒரே நோக்கத்தோட ரிபன்ல பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. அதுல நல்ல தெளிவா இருக்கு. இந்த உபதேசங்கள், சீர்திருத்த கால உபதேசங்கள் 5 கோஷங்கள், முழக்கங்கள் மூலமாக நமக்கு தெளிவாகின்றன. அந்த 5 அங்க பாருங்க, கையில் எடுத்து பாருங்க. சோலா ஸ்கிரிப்சரா, அது லத்தீன். தமிழிலே பைபிள் மட்டுமே, ஆங்கிலத்திலே பைபிள் அலோன். அடுத்து சோலா ஃபைட், விசுவாசம் மட்டுமே, ஃபெய்த் அலோன். மூன்றாவது சோலா கிரேஷியா, கிருபை மட்டுமே, ஆங்கிலத்திலே கிரேஸ் அலோன். அடுத்தது சோலோ கிறிஸ்டோ, கிறிஸ்து மட்டுமே, கிரைஸ்ட் அலோன். அடுத்தது சோலி டியோ குளோரியா, தேவ மகிமை மட்டுமே, காட்ஸ் குளோரி அலோன். இவை ஒவ்வொன்றிற்கும் முக்கியமான சில வசனங்கள் பின்பக்கத்திலே, அதாவது ப்ளூவில் இருந்து நான் வாசிப்போம், பின்னால ரெட் பிரிண்ட் இருக்கிற பக்கத்துல உங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த சீர்திருத்தத்தை தொடர்ந்துதான் பல திருச்சபை பிரிவுகள் தோன்றின. லூத்தரன், பிரஸ்பிட்டேரியன், மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், காங்கிரிகேஷனல்ஸ் அண்ட் சற்று பிந்தி வந்தது பெண்டிகாஸ்டல்ஸ், பெந்தைகோஸ்து சபை. இதில் எது சரியான சபை, எது தவறான சபை, எது பூரண சபை, எது பூரணமற்ற சபை என்று என்னிடத்திலே கேட்டால், எல்லா திருச்சபைகளுக்கும் பலங்களும் உண்டு, பலவீனங்களும் உண்டு. நன்றாக கவனியுங்கள். நான் இது காலையிலே சொல்கிற அநேக வார்த்தைகள் இறையியல் கல்லூரிகளிலே நீங்கள் 3 ஆண்டு படித்த பிறகுதான் உங்களுக்கு புரியும். அதற்கு பிறகு கூட அநேகருக்கு புரிவதில்லை, குழம்பும். உங்களுக்கு நான் இன்னைக்கு அவ்வளவு தெளிவாக இந்த குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதை ஒரு முக்கியமான தெய்வ செய்தியாக எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த பாதையிலே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நான் உங்களை வருந்தி கேட்கிறேன். எல்லா திருச்சபைகளுக்கும் பலங்களும் உண்டு, பலவீனங்களும் உண்டு. All churches have their strengths and weaknesses. Why? Only then we need each other என்று சொல்லுவோம். அப்பொழுதுதான் நமக்கு ஒருவருக்கு ஒருவர் தேவை. அப்பொழுதுதான் ஒருவரிடமிருந்து ஒருவர் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த 5
அடிப்படையான கோட்பாடுகளிலிருந்து சற்று வேறுபாடுகள் அங்கும் இங்கும் இருக்கலாம். ஆனால் அடிப்படையிலே நாம் இந்த 5 காரியங்களிலே மறுபடியுமாக நிலைப்பட வேண்டும் என்று சொல்லி மீதமுள்ள என்னுடைய 1 மணி நேரத்தில் நான் இந்த 5 குறிப்புகளையும் மிகவும் தெளிவாக விளங்குகிறபடி உங்களுக்கு நான் விளக்குகிறேன். நன்றாக கவனியுங்கள். வசனங்களை வாசிக்கும் பொழுது நன்றாக, ஆண்டவரே இந்த வசனம் எனக்குள்ளே பனியை போல இறங்கட்டும் ஆண்டவரே, இனி வருகிற கொடிய காலம், இனி வருகிற ஓநாய்கள், இனி வருகிற கள்ள உபதேசங்கள், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னால் அதிகமாக செயல்பட போகிற அந்த கிறிஸ்துவின் ஆவிகள், இவை எல்லாவற்றிற்கு விரோதமாக நான் தைரியமாக நிற்கும்படி கர்த்தாவே என்னுடைய அடித்தளத்தை இந்த காலை வேளையிலே உறுதியாக்கும் என்கிற ஒரு ஜெபத்தோடு கூட உட்கார்ந்திருக்கும்படி உங்களை கேட்கிறேன். First of all, sola scriptura, scripture alone, பைபிள் மட்டுமே. இந்த 5ஐயும் நாம் கவனிக்க போகிறோம். நன்றாக தெளிவாக வசனங்களை பாருங்கள். பைபிள் மட்டுமே. 2 பேதுரு திருப்புங்கள், 1ஆம் அத்தியாயம் 20ஆம் 21ஆம் வசனங்கள். 2 பேதுரு, இது முக்கியமான ஒரு வசனம். இது அடிக்கடி நான் என்னுடைய பிரசங்கங்களிலே நான் மேற்கோள் காட்டுவேன். 20ஆம் 21ஆம் வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அந்த முந்தி அண்டர்லைன் பண்ணுங்க. நமக்கு அறிய வேண்டிய அறிவுகளிலே, முக்கியமான குறிப்புகளிலே முதலாவது நாம் அறிய வேண்டியது முந்தி. ஆங்கிலத்திலே யூ நீட் டு நோ ஃபர்ஸ்ட் என்று இருக்கிறது. என்ன? பைபிள் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டானதல்ல. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். இதுதான் முதலாவது குறிப்பு. The Bible is the word of God. பைபிளுக்குள்ள குறையே கிடையாது. அததான் சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் குறைவற்றது. வேதம் குறைவற்றது, அதுல டிஃபெக்டே கிடையாது. நல்ல கவனிங்க, வேதம் குறைவற்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வேத வாக்கியம் தவறாதிருக்க. சோ பைபிள் குறைவற்றது மட்டுமல்ல, அது தவறாததும். மார்க் 13:31 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. So the Bible is inerrant, the Bible is infallible, and the Bible is indestructible. வேதம் குறைவற்றது, வேதம் தவறாதது, வேதம் அழிக்க முடியாது. அது மட்டுமல்ல, வேதம் போதுமானது. The Bible is sufficient. எனவேதான் அப்போஸ்தலர்கள் 1 கொரிந்தியர் 4:6 விதமாக எழுதினார்கள். 1 கொரிந்தியர் 4:6 முக்கியமான ஒரு வசனம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். அடிக்கோட்டிடுங்க. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். not to think beyond what is written, not only not to do what is beyond what is written, not to think beyond what is written. அதற்கு என்னையும் அப்பல்லோவையும் நான் முன்மாதிரியாக நிறுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நடக்கிற துருபதேசம் இதுதான். வேதத்திற்கு புறம்பான, வேதத்திற்கு வெளியே, வேதத்தில் இல்லாத அநேக காரியங்கள் பிரசங்கிக்கப்படுகின்றன, அநேக அனுபவங்கள் முன்னேற்றப்படுகின்றன. நான் நல்லா சொல்லிடுறேன், கவனிங்க. பைபிள்ல தெளிவாக உபதேசிக்கப்படாத, பைபிளில் தெளிவாக திருஷ்டாந்தப்படுத்தப்படாத எந்த ஒரு உபதேசத்தையும், எந்த ஒரு அனுபவத்தையும் ஏற்றுக்கொள்ள நான் கடமைப்பட்டவன் அல்ல. I am not obliged to accept and embrace any doctrine that is not directly endorsed by the Bible, or any experience that is directly exemplified in the Bible. For me, Bible plus or minus nothing. என்னை பொறுத்தளவிலே வேதத்தோடு நான் எதையும் கூட்ட ஆயத்தமாக இல்லை, அது இருந்து எதை குறைக்கவும் நான் ஆயத்தமாக இல்லை. இல்ல பிரதர், அந்த காலத்திலே பைபிள் எழுதி இருக்கிறாங்களே. என்ன எழுதியிருக்கிறாங்க?
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த இன்னும் அநேக அற்புதங்கள் உண்டு. அந்த அற்புதங்கள்லாம் இந்த புத்தகத்தில் எழுதப்படல. அதெல்லாம் எழுதப்பட்டிருந்தா இந்த உலகத்தில் உள்ள புத்தகங்களே கொள்ளாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே. அதே மாதிரி இன்னைக்கு நடக்கிற இந்த சில காரியங்கள்லாம் பைபிள் இல்லைன்னா கூட அது ஆண்டவருடைய ஆவியானவர் செய்யறது பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு துருபதேசம். ஏன் அதை ஒரு துருபதேசம் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? என்னோட கூட நீங்கள் வேத புத்தகத்திற்கு திருப்புங்கள். யோவான் 20ஆம் அத்தியாயம். இங்குதான் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். இந்த காலையிலே நான் சொல்லுகிற அநேக காரியங்கள் கருகலான ஆனால் தெளிவான நிசமான காரியங்கள். யோவான் 20ஆம் அத்தியாயம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். இல்ல 30ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீடருக்கு முன்பாக செய்தார். ஐயோ, இன்னும் நிறைய அற்புதம் செய்திருக்காரா? இன்னும் நிறைய சொல்லியிருக்காரா? அதெல்லாம் இல்லையே. பயப்படாதீங்க. அடுத்த வசனம் என்ன சொல்றது பாருங்க. இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் என்னெல்லாமோ செய்தாரு, பட் நித்திய ஜீவனுக்கு இது போதும். Am I right? Am I right? இன்னும் என்னெல்லாமோ செய்தாரு, இன்னும் என்னெல்லாமோ சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதல. அதெல்லாம் பற்றி நீங்க உரையப்படாதீங்க. நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு இங்க எழுதுனது போதும். இதுக்கு மேல ஒண்ணு வேண்டாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. விலக்கப்பட்டதை தொடாதிருங்கள். அத்தனை பழம் இருந்துச்சுதே, அத்தனை மரம் இருந்துச்சுதே. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டு இருந்தா கூட நித்தியம் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு வேண்டான்னு சொன்னதை போய் தொட்டியே. ஃபர்பிடன், அதை போய் தொட்டியே. இங்க உள்ள இவ்வளவு இருக்குது, இது போதுமே. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறதையே நமக்கு இன்னும் கீழ்ப்படிய முடியலையே. இங்கே உள்ள அனுபவங்களே இன்னும் நமக்கு கிட்டவில்லையே. இதற்கு மேலும் வெளியே போக வேண்டுமா? பெந்தேகோஸ்தே வட்டாரங்களில் இருக்கிற விசுவாசிகளை மிகவும் கவனமாயிருங்கள். Beware of extra biblical teaching. Beware of extra biblical experiences. Beware. வேண்டாம், வெளியே வேண்டாம். அது எப்படி இருக்கட்டும், நல்லா இருக்கு பிரதர், இருக்கட்டும் சார். எனக்கு வேண்டாம் சார். எனக்கு இங்க உள்ள என்ன இருக்குதோ அதோட நான் நின்னுக்கிடுறேன். அதான் எனக்கு பவுண்டரி. அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். இதுதான் எனக்கு அடைப்பு. That is the biblical boundary. ஆனால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்ன செய்கிறது? ஒரு பக்கம் திருமறை, மறுபக்கம் திருச்சபையின் பாரம்பரியங்கள், ட்ரெடிஷன்ஸ். அது ரெண்டையும் வச்சிருப்பாங்க. நீங்க ரோமன் கத்தோலிக்கர் நெருங்கி போனீங்கன்னா ஆனா சபையில் இப்படி சொல்லியிருக்கு, அந்த பாதிரிகள்கிட்டே பேசினா கூட அது கரெக்ட் பிரதர், பட் ட்ரெடிஷன். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவ்வளவு கடுமையாக அவர் சாடினார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் உங்கள் பாரம்பரியங்களை கை கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தையை அவமாக்கினீர்கள். You have made the word of God of none effect by your traditions. இப்படி அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். It is not truth plus traditions, it is truth and truth alone. Sola scriptura. பைபிள் மட்டுமே. எல்லாம் வாயத்திறந்து சொல்லுங்க, பைபிள் மட்டுமே. எவ்வளவு முக்கியமான ஒரு சத்தியத்திற்குள் நம்மை கொண்டு வருகிறோம். அப்போ உடனே ஒரு கேள்வி எழும்பலாம், பிரதர் இந்த தள்ளுபடி ஆகமோன்னு ஒன்று சொல்றாங்களா, அது என்ன பிரதர்? ஆங்கிலத்தில் அஃபாக்ரிஃபா, அதுக்கு தமிழ் தள்ளுபடி ஆகமம் அல்ல. அதற்கு பொருள் அப்பா கிரிஃபா, அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா ஹிடன். அது தள்ளுபடி ஆகமம் அல்ல, அது மறைக்கப்பட்ட ஆகமங்கள். ஏன் அதை மறைக்கப்பட்ட ஆகமங்கள் என்று சொல்கிறோம் என்றால், AD 100 கிறிஸ்துவுக்கு பின் 100வது ஆண்டிலே அநேக கேள்விக்குரிய எழுத்துக்கள், இலக்கியங்கள் உருவாகின. இந்த கேள்விக்குரிய எழுத்துக்களை நம்முடைய திருச்சபை பிதாக்கள், I call them fathers of the church, church fathers, தேவனுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வாத சில காரியங்கள், அடிப்படை உபதேசங்களுக்கு முரணான சில காரியங்கள் இருந்தன. குறிப்பாக உத்தரிக்கும் ஸ்தலம், பர்கேட்டரி. ரோமன் கத்தோலிக்கர்கள் நம்புவது மரித்த பிறகு உத்தரிக்கும் ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆவிகளெல்லாம் அங்கே போய் இருக்கும். எனவேதான் மரித்தோருக்காக நாம் ஜெபிக்கலாம்.
என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப மரித்தோருக்காக நாம் ஜெபித்து அதையும் இதையும் பூசை அது இது நன்மை அதெல்லாம் செய்தோம் என்றால் அவர்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருந்து ப்ரமோஷன் கற்று அவர்கள் பரலோகத்திற்குள்ளே நுழைய முடியும் என்பது அவருடைய விசுவாசம். ஆனால் நமது விசுவாசம் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதருக்கு நியமிக்க, வார்த்தையை பாருங்கள், இட் இஸ் அப்பாயிண்டட், நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்று தெளிவாக அங்கே உறுதியாக அந்த வார்த்தை கூறப்பட்டு இருக்கிறது. எனவேதான் விசுவாசிகளாகிய நாம் மரித்தவர்களுக்காகவும் ஜெபிப்பதில்லை, மரித்தோரிடமும் ஜெபிப்பதில்லை. We don't pray to the dead, nor do we pray for the dead. நன்றாக புரிந்து கொள்ளும். கண்ணை மூடிட்டா, அன்னைக்கு ஒரு ஐயர் வந்தாரு, நான் ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் போயிருந்தேன். அவர் சிஎஸ்சி ஐயரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த ஆத்மா சமாதானத்தோடு முடித்துல நித்திரை பண்ணணும்னு சொல்லி. நான் முடிஞ்சோடனே, என்ன பாஸ்டர் இவ்வளோ படிச்சுட்டு இப்படி அடிப்படையில் 1+1=3 சொல்றீங்களே அப்படின்னு. 1+1 2 தானே, 3ன்னு சொல்றீங்களா? இவ்வளோ படிச்சுட்டு இங்க நின்றுக்கிட்டு, இல்லை பிரதர் அப்படி ஜெபம் பண்ணதான் வீட்டுக்காரங்களுக்கு சமாதானமா இருக்கும். யூ கேனாட். நம்ம கொஞ்சம் ஓட்ட விட்டோம்னா அது எங்கேயோ போயிடும். எனவேதான் இந்த ஆகமங்களை அவர்கள் திருவசனத்தோடு சேர்க்காமல் அதை அவர்கள் மறைத்து வைத்தார்கள். இது ஏனென்றால் திருவசன உபதேசத்திற்கு ஒவ்வாதது என்று சொல்லி. பைபிள் மட்டுமே நமக்கு போதும். அப்போ ஒரு கேள்வி, ஏன் பிரதர் திருக்குறள் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். கண்ணதாசனுடைய கவிதைகளை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். அவ்வப்பொழுது அவைகளை மேற்கோள் காட்டலாமா? எப்பொழுதும் மேற்கோள் காட்டக்கூடாது, அவ்வப்பொழுது மேற்கோள் காட்டலாம். அதில் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அவ்வப்பொழுது மேற்கோள் காட்டலாம். அப்போஸ்தலன் பவுல் அத்தேனே பட்டணத்திலே நிற்கும் பொழுது அவர்களுடைய ஆலயத்திலே பலிபீடத்திலே எழுதப்பட்ட வாசகத்தை தனது பிரசங்க வாக்கியமாக எடுத்துக்கொண்டார். டு தி அன்னோன் காட், அறியப்படாத தேவனுக்கு, அதை தனக்கென்று எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து குதித்து எழுந்தார் தன்னுடைய பிரசங்கத்தை. அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு வார்த்தையை போடுகிறார். என்ன போடுகிறார்? அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், நாம் அவருடைய சந்ததியார் என்று உங்களுடைய புலவர்களில் சிலரே சொல்லி இருக்கிறார்கள். ரொம்ப ஞானம். அது அதாவது பிராக்டிக்கல் விஸ்டம், நடைமுறை ஞானம் அப்படி சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் திருக்குறளை வாசித்தாலும் சரி, கண்ணதாசனுடைய அருமையான தத்துவ கவிதைகளையும் பாடல்களையும் நீங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது இவ்விதமான எத்தனையோ மார்க்க சன்மார்க்க நூல்களை நீங்கள் வாசித்தாலும் சரி, அவைகள் அறிவை உங்களுக்கு கூட்டும், ரட்சிப்பை தராது. எனவேதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொன்னார், ரட்சிப்புக்கு ஏதுவான வேத எழுத்துக்கள், அதை நீ சிறுவயது முதல் நீ அறிந்திருக்கிறாய். ஸ்கிரிப்சர் அண்ட் டு சால்வேஷன். ரட்சிப்பு இங்கதான் உயிர் இருக்குது. அங்கே அறிவு இருக்கலாம், ஆனால் இங்கே உயிர் இருக்கிறது. எனவேதான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்றன. நான் உங்களுக்கு இப்பொழுது அடித்தளம் போடுகிறேன். 5 அடித்தளம் போட்டு நான் செவ்வாய்க்கிழமை ஊருக்கு செல்ல விரும்புகிறேன். இது முதலாவது அடித்தளம், பைபிள் மட்டுமே, சோலா ஸ்கிரிப்சரா. இதனால் தான் பிசாசு எப்பொழுது பார்த்தாலும் அந்த வசனத்தில் தான் கை வைப்பான். அவனுடைய முதலாவது சோதனை என்ன? தேவன் சொன்னாரா? தேவன் சொன்னாரா? Has God said? அவன் கை வைக்கிறது அங்கதான் அவன் திரும்ப திரும்ப அவன் கை வைப்பான். பிரியமானவர்களே, உங்களுடைய அனுபவம் எதுவாயிருந்தாலும் அனுபவத்திலிருந்து நீங்கள் ஒரு சத்தியத்திற்கு வந்து சேராதீர்கள். சத்தியத்தை வைத்து உங்களுடைய அனுபவங்களை சோதித்து பாருங்கள். புரியுதா? Don't arrive at next truth by your experiences, but examine and test your experiences on the anvil of truth. எனக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்துச்சு, அது எப்படியா கொஞ்சம் அமைதியாரு, இங்க என்ன சொல்லி இருக்குன்னு பாரு. பைபிள்ல சொல்லி இருக்கிறத மட்டும் தான் வச்சு என்டார்ஸ் பண்ண முடியும். அடுத்ததுக்கு இட் இஸ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் டு ட்ரூத், இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூத் டு எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல கவனிச்சிங்க.
நான் இன்னைக்கு சொல்கிற சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நான் வேண்டுமென்றே பொறுக்கி இழுத்து அழுத்தமாக நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். சோலா ஸ்கிரிப்சரா, எத்தனையோ மொழிகளிலே, 200 மொழிகளிலே, இந்தியாவிலேயே இன்னும் இந்த வேத புத்தகம் மொழியாக்கப்படவில்லை. நமக்கு எத்தனை வெர்ஷன்ஸ்ல, எத்தனை மொழியாக்கங்களிலே நமக்கு இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் லாட்டின்ல இருந்த பைபிளை அவர் ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு, அந்த கால ஜெர்மனியர்லாம் வாசிக்கும்படி. இன்றைக்கு நமக்கு வேதாகம மொழிபெயர்ப்பாளர்களாய் ஊழியம் செய்கிற அத்தனை மிஷனரிகளுக்காகவும் ஊக்கமாக ஜெபியுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அந்த பாடலினுடைய ஒரு கவியை மட்டும் நான் பாடுகிறேன். நீங்கள் எல்லாரும் தெரிந்தவர்கள் சேர்ந்து என்னோடு பாடுங்கள். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வானம் மகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரமசாம் நீதாம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அருமையான சகோதரி சாராள் நவரோஜி அவர்கள் இயற்றிய பாடல். அவருடைய வாழ்நாள் 1938 முதல் 2014 வரைக்கும் அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு பேராசீர்வாதமாக இருந்து அவர்கள் மரித்தார்கள். அவருடைய ஊழியத்தினால் பலன் பெற்ற அநேகரில் நானும் ஒருவன். இரண்டாவது, சோலா ஃபைட், ஃபெய்த் அலோன், விசுவாசம் மட்டுமே. சோலா ஃபைட், ஃபெய்த் அலோன், விசுவாசம் மட்டுமே. மார்ட்டின் லூத்தர் ரோமர் நிருபத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். 1ஆம் அத்தியாயம் திருப்புங்கள், 16ஆம் 17ஆம் வசனத்திற்கு வருகிறார். ரோமர் 1:16-17. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இதை வாசித்தார் ஐயா, வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார். The just shall live by faith. இதை வாசித்த உடனே குதித்தார். இது எங்கோ இருக்கிற ஒரு வார்த்தை மட்டுமல்ல, இது வேதத்திலே 4 இடங்களிலே உண்டு. ஒன்று குறித்துக் கொள்ளுங்கள், ஆபகூக் 2ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். அடுத்தது கலாத்தியர் 3ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனம். அடுத்தது எபிரேயர் 10ஆம் அத்தியாயம் 38ஆம் வசனம். இப்பொழுது வாசித்த ரோமர் 1:16-17. வேதத்தின் 4 இடங்களிலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இதை வாசித்த உடனே, ஆஹா, நம்முடைய சபையிலே நீ அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அந்த கர்மம் செய்ய வேண்டும், இந்த கிரியை செய்ய வேண்டும், இந்த நன்மை செய்ய வேண்டும், இந்த பூசை செய்ய வேண்டும், இப்படித்தானே ரட்சிப்பு என்று சொல்லுகிறார்கள். பைபிள் அப்படி இல்லையே. அவருக்கு அப்படியே ஒரு பரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. விசுவாசத்தினால தானே நீதிமான் பிழைப்பான். எபேசியரிலே பவுல் எழுதுகிறாரே, நீங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்களால் உண்டானது அல்ல. நீங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, உங்களால் உண்டானதல்ல. That is your personality. கிரியைகளினால் உண்டானதல்ல, that is your practice. நீங்க செய்யற இந்த 2 நாளையும் உங்களுக்கு இந்த ரட்சிப்பு இல்ல 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 இல்ல. இது கிருபையினாலே, இது விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். பெரியமானவர்களே, பழைய ஏற்பாடு என்ன தெரியுமா?
உபாகமம் 6:25. உபாகமம் 6:25. எவ்வளவு தெளிவான வேறுபாடு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, இந்த கட்டளையெல்லாம் நீ கீழ்ப்படிஞ்சினா நீ நீதிமானாக்கப்படுவாய், இவைகளை செய்தால். ஆனா ரோமர் 3:21-22 என்ன சொல்கிறது? ரோமர் 3:21-22 இப்படி இருக்க, நியாயப்பிரமாணம் இல்லாமல், அடிக்க விட்டுடுங்க, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நீ இதெல்லாம் செய்தினாத்தாயா நீ ரட்சிக்கப்படுவாய், நீதிமானாக்கப்படுவாய். ஆனால் ரோமர் புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது? நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வழியாக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவு. இதெல்லாம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியங்கள். அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகின்றன. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். அந்த வார்த்தை என்ன அருமையான வார்த்தை, பலிக்கும். விசுவாசித்தால் பலிக்கும். அங்க அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தான் பலிக்கும். இது நியாயப்பிரமாணம் இல்லாமல். எவ்வளவு தெளிவு பாருங்க. விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் உண்டாகிற ரட்சிப்பு. இது நம்முடைய நியாயப்பிரமாண கிரியைகளினால் உண்டாகிற ரட்சிப்பு அல்ல. ஆபிரகாம் எப்பொழுது நீதிமானாக்கப்பட்டான்? விருத்த சேதனம் அடைந்த பிறகா, விருத்த சேதனம் அடையும் முன்னரா? அடையும் முன்னர். அதை தெளிவாக அப்போஸ்தலன் கலாத்தியர் நிருபத்தில் எழுதுகிறான். ஆபிரகாம் எப்பொழுது நீதிமானாக்கப்பட்டான்? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதிருந்த போதோ என்ற கேள்வியை கேட்டு, விருத்த சேதனம் இல்லாதிருந்த போது அல்லவா என்று சொல்லுகிறான். விருத்த சேதனம் அவனை நீதிமானாக்கவில்லை, விசுவாசம் அவனை நீதிமானாக்கப்பட்டது. எவ்வளவு நாளைக்கு முன்பதாக ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்? நியாயப்பிரமாணம் வருவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக? யாராவது சொல்லுங்க பாபா. நியாயப்பிரமாணம் வருவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்? 430. சொல்லிட்டீங்க. 430 ஆண்டுகள். அது உங்களுடைய வேதத்திலே உண்டு. அதை நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். எல்லா வசனத்தையும் நான் சொல்லிவிட்டால் உங்களுக்கு வீட்டு வேலை ஏது? ஹோம்ஒர்க் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா? பைபிளுக்கு அவ்வளவு அழகா சொல்லுது. 430 வருஷத்துக்கு முன்பதாக அவன் நீதிமானாக்கப்பட்டான், நியாயப்பிரமாணம் அதற்கு முன்பதாக. எவ்வளவு அருமையான, எவ்வளவு முக்கியமான சத்தியம். பிரியமானவர்களை, இன்றைக்கு அது குழந்தை ஞானஸ்நானமாக இருக்கட்டும், அது வயது வந்தவருடைய முழுக்க ஞானஸ்நானமாக இருக்கட்டும், அது தெளிப்பா இருக்கட்டும், முக்கலா இருக்கட்டும், அது ஊற்றலா இருக்கட்டும், என்னதான் இருக்கட்டும், ரட்சிப்பு விசுவாசத்தினால், ரட்சிப்பு விசுவாசத்தினால் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு எப்படி அந்த காலத்திலே சிசி சபையிலே தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து நீ கிறிஸ்துவிலே அங்கத்தினரானா என்று சொன்னார்களோ, அப்படியே இன்றைக்கு ரட்சிக்கப்படாத அநேக இஸ்மவேலருக்கு பெந்தைகோஸ்தே சபைகளிலே அப்பா அம்மா பெந்தைகோஸ்தே என்பதனாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அவன் இஸ்மவேல் தான். என்றொருவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பாவி என்று ஒத்துக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிக்கிறானோ, அதில் தான் ரட்சிப்பு. ஈரமற்றதாக்கி விடக்கூடாது, சாரமற்றதாக்கி விடக்கூடாது. அங்கே ஒரு எத்தியோப்பிய மந்திரி போய்கொண்டிருக்கிறார். பிலிப்போவை பார்த்து ஒரு பெரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், வனாந்தரத்திற்கு போய் என்று சொல்லுகிறார். வனாந்தரத்திலிருந்து ஊருக்குள்ள வந்து கூட்டம் நடத்த வர்றது லேஸ் சார், ஊருக்குள்ள கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது வனாந்தரம் போறது கஷ்டம், அங்க போ அப்படின்னு சொன்னார். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போறது லேசு சார், அமெரிக்காவிலிருந்து இந்தியா வர்றது கஷ்டம் சார். அவன் போனார். அங்க போயிட்டு ஓடி போய் ரதத்தை பிடித்துக் கொள்ளுங்கிறார். அந்த காலத்து ரதங்கள் எவ்வளவு வேகமாக போயிருக்கும். வனாந்தரத்தின் வழியாக பிலிப்போவை ஆண்டவர் ஓட சொல்லுகிறார். அவர் ஓடினார். என்னையா வாசித்துட்டு இருக்கீங்க? ஏசாயா புரியுதா? யாரும் சொல்லாம எனக்கு எப்படி புரியும்?
சரின்னு சொல்லி ரதத்தில் அவரோடு கூட பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு நல்ல ரத யாத்திரையோட அவர் சொல்லிட்டு இருக்கிறார், எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் சொல்றார். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது பக்கத்தில் தண்ணி, ஏன்னா வனாந்திரத்தில் ரொம்ப தண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்கு. இந்த தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே இவர் சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்த உடனே ஞானஸ்நானம் கொடுத்துறார். ராத்திரி திடீரென்று சொல்லி பூகம்பம் வந்து விட்டது. சிறைச்சாலை கதவுகள் திறந்தன. சிறைச்சாலைக்காரன் நடுநடுங்கி போய் சிறை கைதிகள் தப்பிவிட்டார்களோ என்று சொல்லி பயந்து, ஏனால் காலையிலே அவன் தலை போய்விடும், இன்னொருவர் தன் தலை எடுப்பதை விட தானே தன் உயிரை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சிக்கிறான். நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவன் மாறே, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே உட்காரு, ரட்சிக்கப்படணுமா 7 படி, படி 1, படி 2, படி 3 விடிஞ்சிருக்கும். என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்துவை பாருங்க, this is so simple but it is so profound. அவ்வளவு எளிமையானது, ஆனால் அவ்வளவு மகிமையானது. This is the greatness of salvation. Why do we call it so great a salvation? It is so simple but it is so profound. அது அவ்வளவு எளிமையானது, ஆனால் அவ்வளவு மகிமையானது. I am excited about this glory of salvation. ரட்சிப்பின் மகிமையை குறித்து அவ்வப்பொழுது நான் தியானித்து நான் உற்சாகப்படுத்திக் கொள்ளுவேன். ஏன் சொன்னால், அத்திமரம் துளிர் விட்டாலும் சரி, துளிர் விடாலும் சரி, திராட்சை செடியில காய் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, நான் தேவனுக்குள் கழிவுற மாட்டேன். யாருல கழிவுற? என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிவுற. எனக்கு அதான் முக்கியம், அந்த ரட்சிப்புயா. அது விசுவாசத்தினால வந்தது. நான் ஒன்னும் பே பண்ணாம வந்தது, காசு கொடுக்காம வந்தது. நான் பே பண்ணி வந்திருந்தா எனக்கு அதுல ஒரு பெருமை பாராட்ட இடம் உண்டு. நானும் என்னத்தையோ பண்ணு அதனால கிடைச்சதுன்னு சொல்லி, அது கூலி அல்ல, அது தேவன் கொடுத்த ஈவு. It is not a reward. It is not an award. It is not wages which I have merited. It is a gift, and it is only a gift. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே விசுவாசம் தான். நம்முடைய தலைவர் யார்? விசுவாசத்தை தூக்குகிறவர், முடிக்கிறவர். நம்முடைய சபை என்ன? விசுவாச குடும்பத்தார். நம்முடைய வாழ்க்கை என்ன? விசுவாச ஆவி. நம்முடைய செய்தி என்ன? விசுவாச வார்த்தை. நம்முடைய ஜெபம் என்ன? விசுவாசம் உள்ள ஜெபம். நம்முடைய கனிகள் என்ன? விசுவாசத்தின் குமாரர். நம்முடைய யுத்தம் என்ன? விசுவாச போராட்டம். எதை எடுங்கப்பா, கிறிஸ்டியன் லைஃப்ல எதை எடுத்து பாருங்க, எல்லாமே விசுவாசம் தான். எவ்ரிதிங் ஃபெய்த் ஃபெய்த் ஃபெய்த். பார்க்கறதுக்கு லேசா தான் இருக்கு, ஆனா இந்த எளிய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு பெரிய போராட்டம் வேணும். எனவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடி. என்னத்தை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டு. எல்லா வெப்பன்ஸும் இருக்கு. தலையில சீரா, நெஞ்சில பிரஸ்ட் பிளேட்டு, ஹிப்ல பெல்ட், கால்ல ஷூஸ், எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக எதை பிடிக்கணும்? பாருங்க, அந்த வார்த்தைகள்லாம் என்ன அழகா இருக்கு பாருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக, இந்த தலையில போடுறது, நெஞ்சில போடுறது, இடுப்புல மாட்டுறது, காலில் அணிகிறது எல்லாம் இருக்கு. பட் எல்லாத்துக்கும் மேல எதை பிடிக்கணும்? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கடத்த வேண்டியது முதலாவது உங்கள் பொறுப்பு. Parents, it is first of all your responsibility to transmit this precious faith to your children, just like Louis and Eunice. லேவிசாலும் யூனிக்கேயாலும் பாட்டியும் தாயுமாக தீமோத்தே என்கிற வாலிபனுக்கு விசுவாசத்தை கடத்தியது போல அதை கடத்துவது உங்கள் பொறுப்பு. பட் டுடே யுவர் சில்ட்ரன் ஹேவ் மோர் ஃபெய்த் ஆன் கம்ப்யூட்டர் தேன் ஆன் கிரைஸ்ட். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு
கர்த்தரில் விசுவாசம் இருப்பதை விட கம்ப்யூட்டரில் விசுவாசம் அதிகம். முந்தி உன் பாட்டியிடமும் உன் தாயாரிடமும் இருந்த precious faith. அவன் தாயா சபைக்கு தலைவனானா? அவனிடத்தில் எத்தனையோ பலவீனங்கள் இருந்தது. வயிற்றுல அடிக்கடி அவனுக்கு அல்சர், ரொம்ப பயந்தாங்கொள்ளி, எங்கேயாவது போனா பவுல் சொல்லணும், கொஞ்சம் பிள்ளையாண்டான கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லணும். ஆனா அவன் தலைவனானா? ஏனென்றால் அவனுக்குள்ளாய் அந்த உயரிய விசுவாசம் இருந்தது. The precious faith implanted in his heart by his grandmother and his dear mother. எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க உங்க பிள்ளைங்களுக்கு அந்த விசுவாசத்தை கடத்த? நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே இந்த விசுவாசத்தை கடத்தி விடாவிட்டால், கல்லூரிக்கு சென்ற பிறகு மனிதன் குரங்கில் இருந்து தான் வந்தான் என்று உங்களோடு அவர்கள் விவாதித்து சாதிக்கும் பொழுது எதிர்த்து பேச போதுமான தகவல் உங்கள் கரங்களில் இருக்காது. மறந்து விடாதிருங்கள். மூன்றாவது, சோலா கிரேஷியா, கிரேஸ் அலோன், கிருபை மட்டுமே. முந்தின பகுதியிலே ஒர்க்ஸ் வர்சஸ் ஃபெய்த், கிரியைகளும் விசுவாசமும் என்று பார்த்தோம். இப்பொழுது நியாயப்பிரமாணமும் கிருபையும் என்று நாம் பார்க்கிறோம். வேதாகமம் இந்த இரண்டையும் நன்றாக வேறுபிரித்தே காட்டுகிறது. ஆகையால் தான் யோவான் 1:17 எப்படி வாசிக்கிறோம்? நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக வந்தது, கிருபையும் சத்தியமுமோ கிறிஸ்துவின். அங்கேயே வந்து அந்த டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்சியேஷன் ஆரம்பிச்சிருது. கிருபையும் சத்தியமுமோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரித்த கரங்களோடு திரள் கூட்டத்திற்கு முன்பாக நின்று சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அது பாவ பாரம் அல்ல. புதிய ஏற்பாட்டிலே இந்த நுகம் என்கிற வார்த்தை வருகிற இடங்களை எல்லாம் பார்த்தால் அந்த யோக், இந்த நுகம் என்பது பாவத்தை குறிக்காது, பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை குறிக்கும். பேர்டன். நீங்கள் விரலால் கூட அந்த பாரத்தை தொடமாட்டீர்கள், மக்களை அந்த பாரத்தை சுமக்க சொல்கிறீர்கள். சோ இந்த பேர்டன், இந்த யோக்கு, இந்த பாரம், இந்த நுகம், இந்த வார்த்தைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு மார்க்கத்தை குறிக்கிற வார்த்தைகள். சோ இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, யூதர்களே, இஸ்ரவேல் மக்களே, இத்தனை கட்டளை கட்டளை என்று சொல்லி எங்களால் தாங்க முடியவில்லை என்று சொல்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாவமன்னிப்பு தருவேன் என்று சொல்லவில்லை. இளைப்பாறுதல் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, இதையும் பண்ணி டயர்டா இருக்கிறீங்க, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஏன் நுகம் அந்த மோசை கொடுத்த நுகம் போல அவ்வளவு பாரமானதல்ல, என்னுடைய நுகம் மெதுவா இருக்கும். அந்த இடத்தை நம்ம எடுத்து, அந்த வசனத்தை எடுத்து பாவிகளுக்கு பயன்படுத்துறோம். அப்படி கிடையாது. அது நியாயப்பிரமாண சடங்காச்சாரத்திற்குள்ளே பிடிபட்டு பிரமாண கொள்கையினால் அழுத்தப்பட்டு அழுந்தி கொண்டு இருக்கிறவர்களுக்கு இயேசு கொடுத்த ஒரு பெரிய அழைப்பு. ஆல் யூ ஆர் ஹெவிலி லேடன், ஹெவிலி லேடன். அது அந்த மாடு வந்து நுகத்தை சுமந்துட்டு போற மாதிரி. ஏன்ட்ட வாங்க, let us have an exchange என்று அவர்கள் சொல்கிறார். நம்ம எல்லாரும் பாவம் செய்து கிருபையினால் இலவசமாய் மீட்கப்படுகிறோம். மறந்து விடாதிருங்கள் பிரியமானவர்களே. ரட்சிப்பு வந்து தேவனுடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்கிற ஈவு, அதை நாம் ஒருபோதும் சம்பாதிக்கவே முடியாது. எப்படி நம்முடைய பாவங்கள் தலைக்கு மேல் எண்ணற்ற பாவங்களோ அவைகளை எல்லாம் மன்னிப்பதற்கு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். As much as our sins are simply too many, the riches of his grace are also too much. எப்படி மேட்சிங் பாருங்க. இங்க பாவம் தாங்க முடியாது, அங்க வந்து அவருடைய கிருபை அளவிட முடியாது. எனவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதானமான பாவினான். ஆனாலும்
கிறிஸ்துவின் கிருபை என்னிடத்திலே பரிபூர்ணமாக பெருகிட்டு. ஐயா, நான் ஒரு பரிபூர்ணமான பாவி அல்லது பரிதாபமான பாவி, என்னை ரட்சிக்க பரிபூர்ணமான கிருபை பெருகிற்று என்று அவர் சொன்னார். அந்த பாருங்க, அந்த ரெண்டு அது எப்படி அந்த கான்ட்ராஸ்ட் எவ்வளவு அழகா. ஐ அம் சீஃப் ஆஃப் சின்னர்ஸ் அண்ட் abundance ஆஃப் ஹிஸ் mercy, abundance ஆஃப் ஹிஸ் கிரேஸ் என்பதை அவர் அழகாக அவர் சொன்னார். எனவேதான் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து ஒரு நாளும் அசட்டையாக எண்ணக்கூடாது. நல்லா கவனிச்சிங்க விசுவாசிகளே, நல்லா கவனிச்சிங்க விசுவாசிகளே, உங்களை எச்சரிக்கிறேன். அவிசுவாசிகளை ஒருபோதும் அலட்சியம் பண்ணாதிருங்கள், குறைவாக மதிப்பிடாதிருங்கள். உங்களை விட நல்லவர்கள், என்னை விட நல்லவர்கள், உங்களை விட உத்தமர்கள், என்னை விட உத்தமர்கள், எத்தனையோ பேரை ஆண்டவர் ரட்சியாமல் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதற்கு பெயர்தான் கிருபை. அதற்கு பெயர்தான் கிருபை. ஒரு நாள் ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் திருச்சபையின் நிறுவனர், த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெத்தடிசம், தன்னுடைய சகாக்களோடு தன்னுடைய உடன் ஊழியரோடு கூட தெருவில் போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே காவலர்களால், policemen, they were dragging a drunkard on the dusty streets. குடிகாரன் ஒருவனை இழுத்துச் செல்கிறார்கள். நிற்கிறார், கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக விடுகிறது. உடன் ஊழியருக்கு பிரசங்கம் பண்ண போகிற வழியிலே நின்று அழுகிறாரே என்ன என்று சொல்லி அவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், ஆங்கிலத்தில் அழகான ஒரு பதம் அவர் சொன்னார், there goes John Wesley but for the grace of God என்று சொன்னார். தேவனுடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருந்திருக்குமானால் அதுதான் ஜான் வெஸ்லி என்று சொன்னார். அடுத்த முறை ஒரு குடிகாரனை பார்க்கும் பொழுது, அடுத்த முறை ஒரு வேசிக்கள்ளனை பார்க்கும் பொழுது, அடுத்த முறை ஒரு கொடும்பாவியை பார்க்கும் பொழுது உங்கள் இதயத்திலே தோன்ற வேண்டிய முதல் எண்ணம் தெரியுமா? அதுதான் நான். தேவனுடைய கிருபை இல்லாதிருந்தால் அதுதான் நான். மேன்மை பாராட்ட இடமே இல்லை. பில்லிகிராம் இடத்திலே ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஐயா, உலகத்திலே இந்த கேள்வி அவரிடத்தில் கேட்கப்படும் பொழுது அந்த முகாமை நான் பங்கு பெற்றேன். அது ஆம்ஸ்டர்டாம் 83 ஹாலண்ட் நாட்டிலே நடந்தது. உலகமெங்கும் இருந்து 5000 தேவ ஊழியர்கள் கூடியிருந்தார்கள். இந்தியாவிலிருந்து நாங்கள் 250 தேவ ஊழியர்கள் போயிருந்தோம். ஓப்பன் ஃபோரம் என்று ஒன்று விட்டார்கள், கேள்வி கேட்கலாம் என்று சொல்லி. அது மிகவும் அபூர்வமான ஒரு வேளை. அப்பொழுது கேள்வி கேட்கப்பட்ட முதல் கேள்வி, உங்களை உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு, தேவன் சரித்திரத்தில் இல்லாத அளவு உங்களை பயன்படுத்தியதனுடைய காரணம் என்ன என்று கேட்டார். அவர் அழகாக ஒரு பதில் சொன்னார். அதுதான் எனக்கும் புரியவில்லை. நான் பரலோகத்திற்கு போன பிறகு என் ஆண்டவரிடத்திலே கேட்க போகிற முதல் கேள்வி அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிந்தது, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். I am what I am by the grace of God. பிரியமானவர்களே, இவ்விதமான நொறுங்குதல் நமக்கு வேண்டும். இதான் நம்மளை எப்பவுமே கல்வாரி சிலுவை அண்டையிலே நொறுக்கி காத்துக்கொள்ளும். தகுதியற்ற என்னை, நான் பாவிதான், ஆனாலும் ஆண்டவரே. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது, just as I am, just as I am. நான் பாவிதான், ஆனாலும் ஆண்டவரே. ஆனால் அதே சமயத்தில் கிருபை குறித்து இவ்வளவு விவரமாக பேசுகிற இந்த காலத்தில் ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லி இன்னொரு நூதன உபதேசம், துருபதேசம் வந்திருக்கிறது. ஹைப்பர் கிரேஸ், அதாவது மிகைப்படுத்தப்பட்ட கிருபை. அந்த கிருபை, அந்த உபதேசம் என்ன தெரியுமா? நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், கிருபை எல்லாவற்றையும் மூடிவிடும். வாலிபர்களுக்கு இது மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. இது அதிக பிரபலமானது ஹைதராபாத்திலே, மெட்ராஸிலே, எத்தனையோ திருச்சபைகளிலே, வாலிபர்களை கவர்ந்தெழுக்கும் திருச்சபைகளிலே இந்த உபதேசம் பிரசங்கிக்கப்படுகிறது. திஸ் இஸ் கால்ட் டாக்ட்ரின் ஆஃப் ஹைப்பர் கிரேஸ். இதற்கு விரோதமாக பவுல் அப்போஸ்தலன் அந்த காலத்திலே சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகினது என்பது உண்மைதான். அப்படியானால் கிருபை பெருகும்படிக்கு நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமோ? கூடாதே. பழைய மொழியாக்கங்களிலே God forbid என்று இருக்கிறது, புதிய மொழியாக்கங்களிலே certainly not என்று இருக்கிறது. கிருபை என்பது பாவம் செய்வதற்கு உரிமம் அல்ல, ஆனால் பாவம் செய்யாதிருப்பதற்கு தேவன் நமக்கு தருகிற உள் பலம். Grace is not a license to sin, but grace is God's inner enablement to overcome sin.
சில முக்கியமான காரியங்களை எல்லாம் இந்த காலவேளையிலே உங்களிடத்திலே நான் தைரியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்கள் மேல் வீச போகிற காற்றுக்கள், பலவிதமான காற்றுக்கள் வீச இருக்கின்றன. நீங்கள் கவனமாயிராவிட்டால் நீங்கள் அந்த காற்றுகளினால் வாரிக்கொண்டு போகப்படுவீர்கள். நான்காவது, சோலோ கிறிஸ்டோ, கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து மட்டுமே. ரொம்ப முக்கியம், கிறிஸ்து மட்டுமே. இப்படி சொல்லும்போது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சத்தியம் தானே பிரதர் நினைக்காதீங்க, இதுக்கெல்லாம் சவால் வரப்போகுது. கிறிஸ்து மட்டுமே என்று சொல்லும் பொழுது 7 முக்கியமான குறிப்புகள் உண்டு. ஒன்று, கிறிஸ்து ஒருவரே ரட்சிப்புக்கு வழி. கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி வே டு சால்வேஷன். அவர் என்ன சொன்னார்? ஐ ஆம் தி வே, தி ட்ரூத், தி லைஃப், நோ மேன் கம்ஸ் டு த ஃபாதர் வித்அவுட் மீ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நான் ஏன் இது இவ்வளவு அழுத்தி சொல்கிறேன் தெரியுமா? we are living in a pluralistic society. பன்மைத்துவம் என்கிற பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்துள்ள சமுதாயத்தில் நாம் வாழுகிறோம். வாட் இஸ் pluralism? வாட் இஸ் plurality? அது என்ன தெரியுமா? நான் ஒருத்தரை மீட் பண்றேன், ஒரு ஹிந்து அல்லது ஒரு முஸ்லிம் அல்லது வேற ஒரு நான் கிறிஸ்டியன் மீட் பண்றேன். என்ன சொல்றேன் தெரியுமா? பிரதர், வாட் ஐ பிலீவ் இஸ் ட்ரூ, வாட் யூ பிலீவ் ஆல்சோ இஸ் ட்ரூ. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பேரு ரிலீஜியஸ் டாலரன்ஸ், இதுக்கு பேரு மத சகிப்பு. நான் சொல்றதும் சரிதான், நீ சொல்றதும் சரிதான். அப்படி இல்லை சார், நான் சொல்றது மட்டும்தான் சரி. ஏன்னா நான் சொல்றது பைபிள் சொல்றது. நானே வழி, நான் பல வழிகளில் ஒன்று அல்ல. நானே சத்தியம், பல சத்திய மார்க்கங்களிலே நான் ஒன்று அல்ல. நானே வாழ்வு, நானே ஜீவன், வாழ்வுக்குரிய பல மோட்சத்திற்கு போகிற வழிகளிலே நான் ஒன்றல்ல, நானே. இரண்டாவது, கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி மீடியேட்டர். கிறிஸ்து மட்டுமே ஒரே மத்தியஸ்தர், மரியாள் அல்ல. மரியாள் இயேசுவினிடத்திலே ஒரு முறைதான் ஜெபித்ததாக வேதத்தில் இருக்கிறது, விண்ணப்பித்ததாக வேதத்தில் இருக்கிறது. அது எப்பொழுது தெரியுமா? கானா ஒரு கல்யாண வீட்டிலே அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறது, எதையாவது செய்யணும் கூட சொல்லல, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அந்த ஒரே இன்ஃபர்மேஷனுக்கு கூட இயேசு கிறிஸ்து சொன்ன பதில், ஸ்திரியே, மாதுவே, உனக்கும் எனக்கும் என்ன. கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி மீடியேட்டர். நமக்கு வேற மீடியேட்டரே வர முடியாது. புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களே, நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரோமன் கத்தோலிக்கர் மாதிரி தான். எப்படி தெரியுமா? கிறிஸ்துவை உலகிற்கு கொண்டு வந்த மரியாளை அவர்கள் வணங்குகிறார்கள். உங்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்த ஊழியரை நீங்கள் வணங்குகிறீர்கள். They worship Mary who brought forth Jesus. You worship preachers who bring you to Jesus. ஒரு மாடிஃபைடு ரோமன் கத்தாலிசிசம். ஒரு நாளும் கதாநாயக வணக்கம் எந்த பிரசங்கியாரையும் செய்யாதிருங்கள். நீங்கள் கதாநாயக வணக்கம் பிரசங்கிமாரை செய்ய ஆரம்பித்தால் அதுதான் அவர்களுடைய அழிவுக்கு ஆரம்பம், ஆயத்தம். பிரசங்கியார் மூலமாக எந்த ஜெபமும் தேவனுக்கு சிபாரிசு செய்யப்பட முடியாது. உங்கள் ஜெபத்தை கேட்காமல் இன்னொருடைய சிபாரிசை வைத்து ஆண்டவர் ஜெபம் கேட்பாரா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. சுகவீனமா, பலவீனமா, தோல்வியா, இழப்பா, முழங்காலிடுங்கள். முறையிடுவானேன்? அவனவன் உட்கார்ந்து தன்னுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க கடவுள். மூன்றாவது, கிறிஸ்து ஒருவரே தேவனுக்கு முன்பாக பிரதான ஆசாரியர். விசுவாசிகள் எல்லாரும் ஆசாரியர்களாய் இருக்கிறோம். மார்க்க பட்டங்கள் பின்னால் அலையாதீர்கள். இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த காலத்திலெல்லாம் பெந்தேகோஸ்தே சபையினர் இந்த சிஎஸ்ஐ பாஸ்டர்ஸை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ரெவரண்டு, ரைட் ரெவரண்டு, ராங் ரெவரண்டுபாங்க. இன்னைக்கு அந்த பிசாசு இங்கேயே வந்துடுச்சு. இன்னைக்கு பெந்தேகோஸ்தேல தான் பிஷப்ஸ் ஜாஸ்தி. ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு ஒரு போப்பு, நமக்கு ஏகப்பட்ட போப்புகள்.
4வது, Christ is the foundation for the church. கிறிஸ்துவே திருச்சபையினுடைய அடித்தளமானவர். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமே இல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அவரே அஸ்திபாரம். பேதுரு அஸ்திபாரமாக இருக்க முடியாது. அவர் தண்ணீரில் தளம்புகிறவர். அவர் கையில் கிடைத்தது சாவிகள் மட்டும்தான். அவர் கொடுத்த அறிக்கையில் தான் அதை அடித்தளமாக அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தின் அடித்தளம் என்று இருக்கிறது. 5வது, கிறிஸ்துவை யாரோடும் ஒப்பிடக்கூடாது. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். திருவாளர் பேதுரு அவர்களே, நீர் எங்கே தங்கி இருப்பீர்? நான் தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூடாரம் கூடமாரம் போய் பார்க்க வருகிறவர்களுக்கு டிக்கெட் விற்று கொண்டு இருப்பேன். எனக்கு சுற்று வேலை, நீங்கள் உள்ளே தங்கி இருங்கள். உடனே ஆங்கிலத்தில் இருக்கிறது, இம்மீடியட்லி, சடன்லி. பேதுரு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு மேகம் நிழலிட்டது. ஏன்னா ஆண்டவரால் அதை டாலரேட் பண்ண முடியாது, கம்பேரே பண்ண முடியாது, பியாண்ட் கம்பேரிசன். உடனே அங்க இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. அவங்கள தூக்கிட்டாரு. உடனே சத்தம் வந்துச்சு, இவர் என்னுடைய நேசகுமார். இவர், அந்த அழுத்தம் அதில் தான், இவர் என்னுடைய நேசகுமார். அங்கெல்லாம் ஏன் பார்க்குற? நான் அங்க இருந்து 2 பேரை அனுப்புனேன், சில முக்கியமான காரியங்களை பேசுறதுக்கு அனுப்புனேன். நீ உடனே அவனை கும்பிட ஆரம்பிச்சிட்டியே. இவர் என்னுடைய நேசகுமார். எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவின் மூலமாகவே. இந்தியாவிலே காட்மன் ஜாஸ்தி, தெய்வம் போல் வணங்கப்படும் மனிதர் ஏராளம். அதுவும் இப்பொழுது இருக்கிற அரசாட்சியிலே வர வர நம்முடைய இந்தியாவிலே அதிகமான காட்மன் எழும்புவார்கள். ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து ஒருவரே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமானவர். 7வது, கிறிஸ்து ஒருவரே ஆண்டவரானவர், கர்த்தரானவர். 5வது காரியம், சோலி டியோ குளோரியா, தேவ மகிமை மட்டுமே. நம்ம எல்லாருடைய முடிவான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும், புசிக்கிறதும் குடிக்கிறதுமே அதுல சேர்க்கப்பட்டதுன்னா அப்ப நம்ம எந்த காரியத்தையும் தேவ மகிமைக்கு வெளியே நாம் செய்யவே முடியாது. எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே நாம் செய்ய வேண்டும். ஒருபோதும் தேவனுடைய மகிமையை நாம் தொடக்கூடாது. ஏரோது ராஜவஸ்திரம் தரித்தவனாய் அழகான ஒரு பேருரை ஆற்றினான். மக்கள் அதை கேட்டவுடனே இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். மக்கள் மேல் தப்பு இல்லை. ஆனால் ஏரோது என்ன செய்தான்? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால் தேவதூதன் அவனை அடித்தார். அவன் புழுத்து செத்தான். அவன் விசுவாசியாயா? அவன் பிரசங்கியாராயா? அவன் ஊழியக்காரனாயா? ஒரு பேகன், ஒரு அஞ்ஞான மார்க்கத்தானையே ஆண்டவர் தனக்கு மகிமையை கொடுப்பதை நிறுத்தினால் அவர் அப்படி அடிக்கும் பொழுது நம்மேலே அவர் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார் என்று பாருங்கள். எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு எவ்வளவு செய்திருக்கிற பாரு, எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கேன் பாரு, எத்தனை CD போட்டிருக்கேன் பாரு, எத்தனை சபை நிறுத்தி ஸ்தாபித்திருக்கிறேன் பாரு. இல்ல, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்தேன். மகிமையாகவும் அவருக்கு, எனக்கு அந்த மகிமையை நான் தொடவே மாட்டேன். ஒரு நாள் ரியல் மூடி பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே கீழே இறங்குகிறார். ஒருவன் வந்து அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டு, என்ன அருமையான பிரசங்கியார் என்று சொல்லி கைகுலுக்கினார். மூடி வீட்டிற்கு விரைகிறார், அறையை பூட்டுகிறார், முழங்காலிடுகிறார், அழுகிறார், புலம்புகிறார். எங்கே ஆண்டவரே நான் தவறினேன்? தன்னை மறுபடி அர்ப்பணிக்கிறார். அடுத்த நாள் பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்து முடிந்தவுடனே அதே நபர் அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டு சொல்லுகிறார், என்னே அருமையான ரட்சகர் என்று சொல்லுகிறார். முதல் நாளிலே what a mighty preacher you are. Next day what a great savior we have. வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? என் பக்கம் உங்களை இழுக்கணும்னா எனக்கு இழுக்க தெரியும். ஸோ அது பிரசங்கியார் கையில் தான் இருக்கு. என்னைக்கு பிரசங்கியார் ஆட்களை தன்னோட ஒட்ட வைக்கிறாரோ அன்றைக்கு அவருக்கு கேடுகாலம் துவங்கி விட்டது. அது சரியல்ல. அதனால தான் ஃபாதர் பர்க்மன் அழகா பாடினாங்க, மகிமை ஓ மக்கண்டோ. அழகா பாடினாங்க, அருமையான ஒரு பாடல். ஸோ எதை செய்தாலும் நம் தேவநாம மகிமைக்கென்றே நாம் செய்வோம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே சில முக்கியமான சத்தியங்கள் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொண்டேன். எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் கரங்களிலே இருக்கிற அந்த ரிப்பனை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள்.
நாம் எல்லாரும் இந்த நாளிலே இந்த முழக்கத்தை மறுபடியும் நாம் எழுப்புவோம். நான் சொல்ல பின்னால சொல்லுங்க. இந்த சத்தமா நல்ல தைரியமா முழக்கம் சொன்னா எப்படி? வீர முழக்கம், முரசொலி கையில எடுத்து முழங்கணும் நம்ம. இப்போ நான் சொல்ல பின்னால சொல்லுங்க. சோலா ஸ்கிரிப்சரா, பைபிள் மட்டுமே. சோலா ஃபைட், விசுவாசம் மட்டுமே. சோலா கிரேஷியா, கிருபை மட்டுமே. கிறிஸ்டோ, கிறிஸ்து மட்டுமே. சோலி டியோ குளோரியா, தேவ மகிமை மட்டுமே. எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். சீர்திருத்தவாதிகளுக்காக, சீர்திருத்தத்திற்காக ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய திருவசனத்திலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சீர்திருத்த உபதேசங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டு விசேஷமாக இந்த செய்திகளை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், எங்களுக்கு தெரிந்த ரோமன் கத்தோலிக்க நண்பர்களுக்கு இவற்றை நாங்கள் விளக்கி சொல்லி அநேகரை கர்த்தாவே சுத்த அங்க சுவிசேஷத்திற்குள்ளே கொண்டு வரவும் நீர் எங்களுக்கு உதவிதாரும். அடித்தளம் எங்களுக்கு ஒருபோதும் ஆடிவிடாதபடி கற்பாறையின் மேல் நான் நிற்கும் கண்மலை என்று உறுதியாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.